ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் Culinary. இன்றைக்கி நம்ம வந்து ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளே பாட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். க்ளே பாட் எப்படி வாங்குறது, அதுக்கப்புறம் க்ளே பாட்டை வந்து ஒரு புது க்ளே பாட்டை வந்து எப்படி சீசன் பண்ணுறது, அதுக்கப்புறம் க்ளே பாட்டில் எப்படி குக் பண்ணலாம், அதுக்கப்புறம் குக் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ளே பாட்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம், அதுக்கப்புறம் இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளே பாட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக வீடியோ பார்த்துடலாம். க்ளே பாட்டில் குக்கிங் பண்ணுறது ரொம்பவே ஹெல்த்தி, அது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதை தவிர வந்து கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், அயன், அந்த மாதிரி நிறைய வந்து நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ க்ளே பாட்டில் குக் பண்ணி சாப்பிடும் போது அந்த நியூட்ரியன்ஸும் நம்ம பாடிக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பானையில் வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த பானை தண்ணியை குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும். ஸோ இதனால தான் வந்து நம்ம வந்து க்ளே பாட்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லை, இந்த க்ளே பாட்டில் குக் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஃபுட்டில் இருக்கிற ஒரு எர்த்தி அரோமா இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபுட்டு வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் க்ளே பாட்டில் சமைக்கும் போது. க்ளே பாட்டில் சமைக்கிற போது இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, ரொம்ப அதிக அளவு வந்து ஆயில் தேவைப்படாது. அதே நேரத்தில் நம்ம சமைக்கிற ஒரு பொரியலாகட்டும், ஒரு கூட்டாகட்டும், அதோட கலர் மாறாமல் அப்படியே நமக்கு வந்து அதோட நியூட்ரிஷன்ஸும் போகாமல் அப்படியே எல்லாமே நமக்கு எல்லா சத்தும் நமக்கு க்ளே பாட்டில் குக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து க்ளே பாட் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம பார்த்து வாங்குறது க்ளே பாட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ க்ளே பாட் வாங்கும்போது யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, க்ளே பாட்டை வந்து நம்ம தட்டி பார்த்தோம்னா நல்லா வந்து கணீர்னு சத்தம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கணீர்னு சத்தம் கேட்டுச்சுன்னா அது வந்து நல்ல குவாலிட்டியான க்ளே பாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் வந்து இதெல்லாம் விட இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் வந்து ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம், ஸோ நமக்கு வந்து என்ன சைஸ் வேணும் அதெல்லாம் வந்து நம்ம திங்க் பண்ணி தான் நம்ம க்ளே பாட் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கர்வாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கர்வாக இருக்கிற பேஸ் வந்து நல்ல கேஸ் ஸ்டவ்க்குலாம் நல்லா செட் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ளாட் பேஸ் இருக்கிற மாதிரியான க்ளே பாட்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கு ஒர்க் ஆகும். எலக்ட்ரிக் ஸ்டவ்லேயே வந்து இண்டக்ஷன் இருக்குது அண்ட் வந்து ஹாட் பிளேட் இருக்குது. ஸோ என்னோடய ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஹாட் பிளேட் ஸ்டவ். ஸோ ஹாட் பிளேட் ஸ்டவ்வில் எந்த ஃப்ளாட் பேஸ் வச்சாலுமே குக்வேர் யூஸ் பண்ணாலும் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இண்டக்ஷனில் வந்து க்ளே பாட் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து அதோட பேஸ் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஒரு பேஸ் வேணும். ரெண்டாவது ஒரு ரேடியேஷன் மூலமாக தான் வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால் அந்த ஸ்பெஷல் பேஸ் இல்லாமல் இண்டக்ஷன்லெஸ் அந்த ஸ்பெஷல் இண்டக்ஷன் பேஸ் இல்லாத வெசல் வந்து குக்வேர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த டெரகோட்டா கலரில் இருக்கிற க்ளே பாட்டை விட வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கிற க்ளே பாட் வந்து அதிக சூடு தாங்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இது இந்த சட்டி இந்த சட்டிக்கு பேரே வந்து சுட்ட சட்டி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இது வந்து அது அதிக சூட்டில் வந்து ஆனதுனால தான் இது வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ வந்து இது வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து சூடு தாங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா கேஸ் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டியெல்லாம் நல்லா வந்து தாங்கும். ஸோ அதனால் வந்து பிளாக் கலர் இந்த மாதிரி டெரகோட்டா கலர் சூஸ் பண்ணுறதை விட இந்த பிளாக் கலர் சூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லது. அண்ட் வந்து இந்த மாதிரி எர்த்தன் பாட்ஸ், அதாவது இந்த க்ளே பாட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கிளேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளேஸ்ட்னா எப்படின்னா, இந்த பாட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வலுவலுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா பேக்கிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிளேஸ்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி உள்ள ஒரு கோட்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பேர் வந்து கிளேஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாட்லலாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். இதிலலாம் வந்து எந்த ஒரு கோட்டிங்கும் இருக்காது. ஸோ இது வந்து அன்கிளேஸ்டு பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி கிளேஸ்டு இருக்கிற க்ளே பாட் நம்ம வாங்கும் போது என்னன்னா, நம்ம ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும், அது வந்து லெட் கிளேசிங் இல்லாமல் இருக்கிறதா அப்படி பார்த்து நம்ம வாங்கணும். ப்ரிஃபரபிளி நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு வந்து மண் சட்டி வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பெட்டர் கோ வித் நார்மலாக வந்து அன்கிளேஸ்டு பாட். இந்த மாதிரி நார்மலான மண் சட்டியை சூஸ் பண்ணுறது நல்லது. வந்து ஒரு புதுசாக ஒரு க்ளே பாட்டை எப்படி வந்து நம்ம வாங்கின க்ளே பாட்டை எப்படி சீசன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த க்ளே பாட் பார்த்திங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ இதை எப்படி சீசன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.
நல்ல ஒரு வைடான பவுல் எடுத்துக்குவோம். அதில் வந்து நல்ல தண்ணி நிறையா ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வாங்கியிருக்க க்ளே பாட்டை அதுக்குள்ளார வச்சிடலாம். தண்ணியில் நல்லா ஒரு ஒன் டே இல்லைனா வந்து ஓவர் நைட் வந்து இந்த க்ளே பாட் வந்து தண்ணியில் நல்லா முங்குற அளவுக்கு சோக் பண்ணி வைக்கணும். க்ளே பாட்டை வந்து தண்ணியில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த க்ளே பாட்டில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுலேருந்தே நமக்கு வந்து அந்த க்ளே பாட்டில் வந்து எத்தனை மைன்யூட் ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஒன் டேவோ இல்லை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வந்து பபுள்ஸ் இல்லாமல், அதாவது அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ நல்லா வந்து சட்டி வந்து நல்லா ஊறி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சட்டியை வெளியில் எடுத்துடலாம். அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஸ்டார்ச் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரைஸ் குக் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற தண்ணி வந்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து இந்த புதுசாக சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா க்ளே பாட், அதில் வந்து தண்ணி ஊற்றி ஓவர் நைட் இல்லைன்னா வந்து ஒன் டே ஃபுல்லாக வந்து நம்ம சோக் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்ச் வாட்டரில் க்ளே பாட்டை வந்து சோக் பண்ணி வைக்கிறதுனால சட்டி உடையாது, ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஸ்டார்ச் வாட்டரில் ஒரு நாள் சோக் பண்ணிடலாம். ஒரு நாள் சோக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ச் வாட்டரை வந்து கீழே ஊற்றிடாதீங்க. அதே ஸ்டார்ச் வாட்டரை நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சு அந்த சட்டியை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 1 or 2 minutes வந்து பாயில் பண்ண விடுங்க. லைட்டாக அந்த வாட்டர் வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி தண்ணியை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாயில் பண்ணுவோம். இப்போ வந்து தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதை வந்து தண்ணியை கீழே ஊற்றிட்டு இந்த சட்டியை வந்து நம்ம நார்மலாக தண்ணியில் வாஷ் பண்ண வேண்டியது தான். எந்த ஒரு சோப் லிக்விடோ இல்லை வந்து சோப்பு பவுடரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல், எந்த ஒரு கெமிக்கல்ஸும் போடாமல் நார்மலான தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணால் போதும். வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சட்டியை வந்து ஒரு ட்ரை டவல் வச்சு வைப் பண்ணிடலாம். இல்லை டிஷ்யூவோ ஏதோ ஒன்று வச்சு அதை வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துருவோம். இப்போ சட்டி பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஆயில் வந்து ஃப்ரண்ட்லேயும் சட்டியோட உள்ளுக்குள்ளேயும் சட்டிக்கு பின்னாடி, அதாவது வெளிப்பக்கத்துலேயும் நம்ம வந்து நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இது வந்து ட்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம வந்து க்ளே பாட்டை வந்து நல்லா சீசன் பண்ணியாச்சு. க்ளே பாட் வந்து இப்போ குக்கிங்க்கு ரெடி. இது புது க்ளே பாட்டு தான் இல்லை, நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற க்ளே பாட்லேயுமே வந்து எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆயில் அப்ளை பண்ணி நல்லா வந்து சன்னில் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். க்ளே பாட் வந்து எப்போதுமே நல்ல நீட் அண்ட் க்ளீனாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு சோப்பு லிக்விடு ஜெல்லு அந்த மாதிரிலாம் எதுவுமே போட்டு க்ளே பாட்டை வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து க்ளே பாட்டை வந்து நல்லா சீசன் பண்ணி நம்ம வந்து குக்கிங்க்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து க்ளே பாட் குக்கிங்க்கு ரெடி. நம்ம வந்து எப்படி குக் பண்ண ஒரு வெசலை வந்து எப்படி வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த சட்டி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எக் தம் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி வந்து நல்ல வந்து எக்கோட ஸ்மெல்லு இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு வெசலை வந்து நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம்னாக்க, நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு லெமன் இருக்கு இல்லையா, அதை லெமனை வந்து 2ஆக கட் பண்ணிக்கிட்டு நம்ம அரிசி மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சோம்னாலே அந்த சட்டியில் இருக்கிற அந்த பேர்ன்ட் இது, அதுக்கப்புறமா வந்து அங்கங்கே இருக்கிற அழுக்கு, அதுக்கப்புறமா சட்டியிலேருந்து வர வாடை எல்லாமே வந்து போயிடும். இது மாதிரி நீங்கள் எப்போ குக் பண்ணி முடிச்சோன்னே அந்த வெசலை வந்து அந்த க்ளே பாட்டை வந்து ஜஸ்ட்டு ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெமனும் ப்ளஸ் அரிசி மாவு இது ரெண்டையும் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாக்க க்ளே பாட் வந்து திரும்பி வந்து பேக் டு ஃபார்ம் நல்ல வந்து ஒரு புதுசான க்ளே பாட் மாதிரி நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து க்ளே பாட்டோட க்ளீனிங்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நான் என்னோட க்ளே பாட் கலெக்ஷன் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ளே பாட் வந்து நான் குளோபல் வில்லேஜில் நான் வாங்கினேன். குளோபல் வில்லேஜில் இந்தியா கோர்ட்டில் இருக்கிற ஒரு கடையில் நான் அது வாங்கினேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி நான் வந்து எப்போதும் பிரியாணி பண்ணுவேன். இது வந்து கசிபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம க்ளே பாட் பிரியாணி வாங்கினோன்னா இந்த க்ளே பாட்டில் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம டோர் டெலிவரி பண்ணும்போது இந்த க்ளே பாட்டில் கொடுப்பாங்க. ஸோ இந்த க்ளே பாட் அதை தான் நான் திருப்பி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஃப்ளாட் பேஸ் கடாய், க்ளே பாட் கடாய். இது வந்து அம்மா வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கின கடாய் இது. அதுக்கப்புறமா வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு
ஒரு பாட் மாதிரி வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மூடியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். இல்லை க்ளே பாட் வந்து நான் வந்து அமேசானில் வாங்கினது. ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து இன்ஸ்டன்ட் பாட்டுக்குள்ளார நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த க்ளே பாட் வந்து இது கைண்ட் ஆஃப் வந்து ஒரு சாஸ் பேன் மாதிரி, ஒரு டீ போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு க்யூட்டான ஒரு க்ளே பாட். இது இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினேன். இது வந்து இங்கே தான் வாங்கினேன், துபாயில் வாங்கினேன். இது வந்து ஏன்ஷியன்ட் குக்கிங் பை பவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அதில் அவங்கள்ட்ட போய் வாங்கினது தான். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு க்ளே பாட். ஒரு வந்து நம்ம ஒரு ரசம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம பார்த்திங்கன்னா ஈயச்சொம்பு மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். ஸோ ஒரு ரசம் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டியாக வந்து ஒரு அழகாக வந்து ஒரு ஹேண்டியாக இருக்கிற மாதிரியான ஒரு க்ளே பாட். இது வந்து அல்லாதில் ஸ்டோரில் நான் வாங்கினேன். இப்போ அவைலபிளாக இருக்கான்னு தெரியல. நான் ரொம்ப ஒரு 4 years பேக் வந்து வாங்கினது இந்த க்ளே பாட். அதுக்கப்புறமா வந்து ஸோ இந்த பிளாக் கலரும் வந்து ஏன்ஷியன்ட் குக்கிங் பை பவானி அவங்களோட ஷாப்பில் தான் நான் வாங்கினது. ஸோ இது ரெண்டுத்தோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ரெண்டுக்குமே வந்து மூடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூடி போட்டிருக்கோம். ஒன்று வந்து கர்வ் பேஸு, இது வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஃப்ளாட் பேஸு. ஸோ இதுதான் வந்து என்கிட்ட இருக்கிற குக்வேர், க்ளே பாட் குக்வேர். இதை தவிர வந்து உங்களுக்கு நான் இதையெல்லாம் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு டெரகோட்டா பவுல்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம சர்விங் பவுலாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதோட லிங்க்லாமும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வந்து குல்ஃபி மட்கா பாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி குல்ஃபி ஐஸ்கிரீம்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் வந்து நான் வந்து பிளாகோட ப்ராப்ஸாக யூஸ் பண்ணுற பாட்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து க்ளே பாட்ஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து செராமிக் பாட்ஸு. பட் வந்து நான் பிளாக் ப்ராப்ஸுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து சும்மா வந்து ஒரு அழகுக்காக யூஸ் பண்ணுற பாட்ஸ் தான். இது வந்து க்ளே பாட்ஸ் கிடையாது. ஸோ இவ்வளோதான் வந்து என்னோட க்ளே பாட்ஸோட கலெக்ஷன்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். க்ளே பாட்ஸ்லாம் என்னோட கேபினெட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இப்படி தான் வந்து நான் க்ளே பாட்டை வந்து கேபினெட்டில் வச்சுருக்கேன். இந்த காப்பர் பிராஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நான் இன்னொரு நாளைக்கு நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த க்ளே பாட் வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேபினெட்லேயே நான் வச்சுருக்க எல்லா க்ளே பாட்ஸையும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வைக்கும் போது பார்த்தீங்கன்னா மூடியை இந்த மாதிரி உல்டாவாக திருப்பி அதுக்குள்ளார வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர், எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து அதோட மாய்ஸ்சர் இருந்தால் கூட அந்த டிஷ்யூ வந்து அப்சர்வ் பண்ணிடும், ஃபங்கஸ் வராமல் இருக்கும். அதுதான் மெயின் ரீசன். இந்த மாதிரி மூடியை வந்து உள்ளுக்குள்ளார திருப்பி வச்சிட்டோன்னாக்க ஸ்பேஸ் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து நான் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா வந்து கிளாத் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் வந்து மாய்ஸ்சர் ஏதாவது இருந்தால் கூட அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் நான் வந்து என்னோடய க்ளே பாட்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ளார சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் உள்ளுக்குள்ளார வச்சுட்டு வெளியில் வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு நாளைக்கு நான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரேமலதா அரவிந்தன். பாய்.